தலைவர் மேல இந்த துட்டை போட்டு இன்னைக்கு ஒரு போஸ்டிங்க கேட்க வேண்டியதான். தலைவரே 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 வாப்பா தக்காளி எப்படிங்கிற? தலைவரே நம்ம கட்சியில இருக்கும்போது எனக்கு என்ன குறை? இந்தாங்க இந்த பொன்னாடை, சி இந்த பொன்னாடைய வச்சுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏமா சேர்ல எடுத்து உள்ள போடு. தலைவரே சேர்ல உள்ள போட்டேன். அடுத்தது இருமா. ஏம்பா தக்காளி உட்காருப்பா. அடப்பாவி, நான் வந்தோடனே சேர்ல எடுத்து உள்ள போட்டு உட்காருன்றான். அரசியல்வாதின்னு கரெக்டா இருக்கிறான்பா. என்னப்பா நின்னுக்கிட்டே இருக்கிற? உட்காருப்பா. உட்காருப்பாவா? எங்க உட்காருது? தலைவரே என்னைக்கு தலைவரே நான் அவங்க முன்னாடி உட்காந்துருக்கிறேன், அவங்க பின்னாடியே நின்றுக்கிறேன் தலைவரே. ஏம்பா சூலி என்ன பண்ணுது? பிரச்சாரத்துக்கு போலியா? சூலியா? தலைவரே சூலி இங்க இருக்கா? ஆமாம்பா சூலி உள்ளதான் இருக்குது. நன்றி கெட்டது. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் நல்லா வாழை ஆட்டம். நான் கொடுத்தாலும் ஆட்டும், நீ கொடுத்தாலும் ஆட்டம். இதே என்னை விட நீ ₹1 எக்ஸ்ட்ரா கொடுத்துன்னு வச்சுக்க, எனக்கு ஆப்போசிட்டாவே போய் வாழை ஆட்டம். இப்போ கூப்பிடுவா சூலி, வெளியே வா. வா வா. சூலி வந்துச்சு பாரு, நம்ம சூலி. நல்லா வாழாட்டு. பார்த்தீங்களா வாழை எப்படி ஆட்டுது பாரு. இதுதான் எங்க சூலியே. தலைவரே நீங்க சூரியன் சொல்லும் போது நான் பேசுறேன்னே தெரியாம பேசி அடிவாங்க பாத்தீங்களா? அந்த சூரியன் நினைச்சுக்கினேன், பார்த்தா நீங்க நாயை காமிக்கிறீங்க. ஆமா தலைவரே, இது நன்றி உள்ளது, அது நன்றி கெட்டது. சரி எலெக்ஷன் முன்ன வருது, ஏண்டா பிரசாதத்துக்கு போமா? பிரசாதமா? தலைவரே மணி இருக்குது, அந்த முருகன் கோயிலுக்கு போலாமா இல்ல பக்கத்து தெருவில் இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு போலாமா? அடா கூமுட்டை. தலைவரே அவன் சொன்னது கரெக்டு தான் தலைவரே. கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டு வரிசையில் நின்று தயிர் சாதம் சாப்பிடுவோம். பிரசாதத்துக்கு போனா அடி ஓத்த வாங்கிக்கிட்டு பிரியாணி சாப்பிடுவோம். 2 சாப்பாடு தான் தலைவரே. ஆக மொத்தம் நம்ம சாப்பிட தான் போவோம். அடாப்பாங்களா, கோயிலுக்கு போனா கும்பிடுறது இல்லை, ஒரு கட்சி மீட்டிங் வந்தா நாங்க என்ன சொல்றது காதுல வாங்கறது இல்லை. மொத்தத்துல சோறு முக்கியம் உங்களுக்கு. ஏண்டா பிரசாதத்துக்கு போலாமா? போலாம் போலாம். சரி வாங்க. என்ன சாப்பாடு போறாங்க தலைவரே? அது அங்க போய் முடிவு எடுப்போம். வாங்கடா. அக்கா எல்லாரும் பிரச்சனை பண்ணி பார்த்திருப்ப, இந்த காளி பிரச்சனை பண்ணி நீ பார்த்ததே இல்ல. இப்ப பேசுறேன் பாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணா நீங்க நேத்து தான் பிரச்சாரம் ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு நான் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறேன். நீங்க எங்க நிக்கிறீங்களோ அங்க நான் தைரியமா வந்து பேசுவேனா என்னால முடியும். என்னடா நினைச்சிருக்கீங்க? நீங்க அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அன்னைக்கு ஜல்லிக்கட்டில ஏறி. யாரா இது? அது தெரியாது, அதான் காளி. காளியா? தலைவரே அதான் இதுக்கு மேடம் வந்தா பேசத்தரம் பேசிட்டு ஃபேமஸ் ஆகிற பேர்ல செருப்படி வாங்க தலைவரே. மூஞ்சி அதிகம் பாத்தீங்களா இல்லையா? குரங்கு பீ பேஞ்ச மாதிரி பன்னிசாணி மூஞ்சி. நான் யாருக்காகவும் பேச வரல, எனக்காக பேச வந்தேன். என்னம்மா உனக்காக பேச வந்தியா? இல்ல இந்த மக்களுக்காக பேச வந்தேன். நான் எதனா ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து நிப்போம் இந்த காளி. இவ்வளோ நாள் எங்க போச்சுனே தெரியல தலைவரே. இருந்த இடமே தெரியாம இருந்துச்சு. யாரை பத்தி பேசினா ஃபேமஸ் ஆகும் தெரிஞ்சுக்கின்னு இப்போ வந்து பேசுது. ஏம்பா நீ யாரை பத்தினா பேசு, எவரை பத்தினா பேசு. இங்க பாரு, யாரு வந்தாலும் நல்லபடியா அரசியல் பண்ணுங்க, நம்ம நாட்டை முன்னுக்கு கொண்டு வரங்க. அதான் எனக்கு பிடிக்கும். ஏம்பா எல்லாரும் ஓட்டு எங்களுக்கு போட்டுருங்க. வா போலாம். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. தலைவரே கட்சிக்கு வந்தா சொன்னது எல்லாமே பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணுவோம், மக்களுக்கு தெரியும், பட்டுக்கிறாங்கல்ல. இப்ப பாரு, தலைவரே இதான் முதல் வீடு நம்ம தெருவில். இவங்களுக்கு மொத்தம் 4 ஓட்டுக்குது. 4 ஓட்டு நம்ம ஓட்டு ஆக்குறோம். அம்மா அம்மா இவங்களா? இன்னும் தலைவரே உங்களை பார்த்து கவுசி எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. 5 வருஷத்துக்கு முன்ன பார்த்தாங்களா, இப்போ இந்த 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பார்ப்பாங்க. இதை அடைஞ்சிச்சுன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க. முன்ன பார்க்கும்போது ஒல்லியாக இருந்தேன், இப்போ நல்ல கருத்து குட்டி ஆகிட்டேன்ல, அதனால தெரில. எம்எல்ஏ கட்டையும் வந்துக்கிறேன்னு சொல்லு, பட்டுன்னு வருவாங்க பாரு. அம்மா எம்எல்ஏ கட்டைன்னு வந்துக்கிறாங்கம்மா, வந்து என்னன்னு பாருங்கம்மா. ஆமாம்மா, வெளியே வந்து பாருங்கம்மா, வெயில நிக்கிறோம். யார் இது? ஏக்கா நீ சொன்னது உண்மைதான்க்கா. என்ன தலைவரே அவனு பார்த்துட்டு பயந்துச்சுன்னு போறான். அவனும் பார்த்து பயந்து வச்சுட்டு போலாமா? அம்மா போயிட்டு சொல்லியிருப்பாங்க எம்எல்ஏ வந்திருக்காருன்னு. ஆர்த்தி எடுக்க போயிருப்பாங்க. இவன் நம்பி இருக்க மாட்டான், எப்படிக்கிறான் பாரு சென்னை கழிச்சிட்டான். அதான் பார்த்துட்டு அந்த கதுவெல்லாம் உடச்சிக்கிட்டு போறான் பாரு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க ஒரு ஆளா ஆர்த்தி எடுத்தா நீங்க எத்தனை கூட போய் ஓட்டு கேட்கறது. சீக்கிரம் காசு தூக்கி 10 ரூபா போட. வாங்க வாங்க, 5 வருஷம் ஆச்சே, என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தா கரெக்டா வந்து நிக்கிறீங்க. தலைவரே நீங்க கம்முன்னு இருங்க. ஏமா அதுக்கு நேரம் காலம் கழிஞ்சு வரவேணுமா? இந்த 1 மாசமா தலைவர் அலையோ அலைன்னு பின்னாடி அலையுவாரு. அப்புறம் பாருங்க 5 வருஷத்துக்கு
நீங்க அலையும் அலையினா அவர் நல்லா ஏசில பத்தி ரெஸ்ட் எடுப்பாரு. என்னம்மா சொல்ற? உண்மையை சொல்றேன். ஓட்டு கிடைக்காதே. ஏய் இப்ப நான் சொல்றேன், சொல்லுப்பா. எங்க தலைவர் இப்போ போய் புளியா ஊத்திக்கினே இருப்பாரு. அதை நம்பி நீங்க ஓட்டு போட்டுங்க. எப்பா நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன். அம்மா உங்களை நம்பி தான் வந்துக்கிறேன். இந்த ஐட்டம் நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்னா உங்க ஒத்த வீடை வந்து 10 வீடா மாத்தி தரேன். ஓட்டு போறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த வருஷம் ஆட்சியை பிடிச்சா என்னென்ன செய்வீங்க மக்களுக்கு அதை விலாவரியா சொல்லுங்க. என்னப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்ட? என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சணும் அது எனக்கு ஓட்டு போறவங்களும் செய்ய போறேன். அடப்பாவி, எனக்கு உட்கார சேர் கூட தர மாட்டான் இவன். உங்க ஓட்டு போட்டா என்ன பண்ண போறேன்னு தெரியல. எல்லாம் மேல பார்த்துப்பான். போன வாட்டி போயிடுச்சு எம்எல்ஏக்கு நின்னீங்க, அதை பண்றேன் இதை பண்றேன், நீங்க எதுவுமே பண்ணல. இப்போ வச்சு ஏதாச்சும் பண்ணுவீங்களா? என்னம்மா என்ன பத்தி இப்படி கேள்வி கேட்ட? அங்க அதை பண்ண, இங்க இதை பண்ண, அங்க அதை பண்ண, இங்க இதை பண்ண, மொத்தத்துல ஏதோ பண்ண. ஏய் என்னடா என் மூஞ்ச பாத்துக்கிறீங்க? சொல்லுங்கடா. அவருக்கே தெரியல. அம்மா புது பசங்க நீங்க விடுங்க, இந்த அட்டை எனக்கு ஓட்ட போடுங்க. உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் தெரியுமா? ஏமா நீ போமா, அது தெரியாம வந்துச்சு. அங்கெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டேன், உங்களை வந்து மேல கொண்டு போயிடுவேன். பா நீ கவலையப்படாத, ஊர் மக்கள் எல்லாம் உனக்கு தான் ஓட்டு போறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், கூட இந்த அக்காவையும் இந்த பையனை நான் பார்த்ததே இல்லை முன்னாடி எலெக்ஷன்ல. ஏம்பா அது ஏன்பா கேட்குற? நம்ம ஊரில் கூட ஒருத்தவங்க கூட வரல, பிஞ்சி கிஞ்சி எதுவுமே வரல. பக்கத்தூரில் போயிட்டு 500 கொடுத்தேன். காசுலாம் வேணாம், பிரியாணி வாங்கி கொடுத்தா போதுனாங்க. இவங்க தான் நம்ம கட்சி தொண்டன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டின்னு வந்துட்டோம்பா. இவன் இப்படி பேசுறான். அதான் ஒண்ணுமே புரியல. இவன் 9 வாட்டி எலெக்ஷன் நின்று இருக்கான். இவன் வீட்டுல மொத்தம் 10 ஓட்டுக்கா. 9 ஓட்டு இவனுக்கு உழவே இல்லை. ஒரே ஒரு ஓட்டு தான் உண்டு இருக்கு, அதுவும் இவன் ஓட்டுக்கா. அப்புறம் எப்படா ஜெயிச்சான்னு சொல்றான்? அக்கா இவன் ஒரு அரசியல் பைத்தியம்க்கா. நீங்க பைத்தியமா? என்ன குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? ஓட்டு உய்யாதுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்போம். எங்கள் 3 பேர் ஓட்டு உங்களுக்கு தான். ஏய் ஓட்டை போட்டுருங்க, நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அதை நாங்கள் பார்க்குறோம். வாங்கடா. ஓட்டு கேட்டு வந்தது இவனுங்க நம்மளுக்கு ஓட்டு போடுறேன்ட்டு போறானுங்க. அக்கா நான் தான் முதல்ல சொன்னலக்கா, அவன் அரசியல் பைத்தியம்க்கா. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி வருவான். அவனே இதெல்லாம் சொல்லுவான், இதை பண்றேன் அதை பண்றேன்னு. கடைசியில எதுவுமே பண்ண மாட்டான், அப்படியே போயிடலாம் பாருங்க. இப்போ இந்த லூசு கிட்ட மாட்டி நம்ம என்ன பண்ண போறோமோ உள்ள போவோம். 24 hours later. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மக்கள். மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கல. என்ன ஒரு தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் அதை பண்ணிருப்பேன், இதை பண்ணிருப்பேன், எல்லாமே பண்ணிருப்பேன். அங்க சுத்தி இங்க சுத்தி நீ மக்களையே குறை சொல்ல வந்துட்டியா? நீ எல்லாம் தலைவரான இந்த நாடு உருப்பட்ட மாதிரி தான். எங்களால என்ன விட்டுருங்க.